அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று பங்கு சந்தை, ஸ்டாக் மார்க்கெட் அல்லது ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவோம். பங்கு சந்தை இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஒரு நாட்டினுடைய பொருளாதார விருத்தியில் அதிக பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அல்லது ஷேர் மார்க்கெட். பங்கு சந்தை பங்குச்சந்தை என்றால் என்ன என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக பார்ப்போம். முதல் 5 கேள்விக்கு நாங்கள் விடை தேடுவோம். முதலாவது கேள்வி, பங்கு என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, பங்கு சந்தை என்றால் என்ன? மூன்றாவது கேள்வி, சிஎஸ்சி அதாவது கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொழும்பு பங்குகள் பரிவர்த்தனை நிலையம், அவர்களுடைய பணிகள் என்ன? நான்காவது கேள்வி, கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், கொலம்போ பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள தரகர்கள் அதாவது புரோக்கர்ஸ்னு சொல்லுவோம், அவர்களுடைய பணிகள் என்ன? ஐந்தாவது கேள்வி, பங்கு சந்தையில் எமக்கு முதலீடுகளை மேற்கொள்ள முடியுமா, எமக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா என்றதை நாங்கள் தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோவை முழுமையாக பார்வையிடுங்க. முதலாவது கேள்வி, பங்குகள் என்றால் என்ன? கம்பெனிகள், கூட்டிணைக்கப்பட்ட பொது கம்பெனிகள் தனக்கு தேவையான மூலதனத்தை, முதலை சிறிய பிரிவுகளாக பிரிக்கும். இங்கு சிறிய பிரிவுகளாக பிரிப்பதுதான் பங்குகள் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். உதாரணமாக, ஒரு கம்பெனிக்கு 10 மில்லியன் ரூபாய் மூலதனம் தேவைப்படுகிறது என்று கருதுவோம். அந்த கம்பெனி 10 மில்லியன் ரூபாவை ரூபாய் 10 படி 1 மில்லியன் பங்குகளாக பிரிக்கும். இதுவே பங்குகள் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, பங்கு சந்தை என்றால் என்ன? பங்கு சந்தை, சந்தை என்பது கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற எந்த ஒரு நிலைமையும் சந்தை என்று குறிப்பிடுவோம். ஆகவே இங்கு பங்கு சந்தை என்பது பொது கம்பெனி அல்லது கூட்டிணைக்கப்பட்ட பொது கம்பெனி தனது பங்குகளை கொள்வனவு விற்பனை செய்யும் எந்த ஒரு நிலைமையும் நாங்கள் பங்கு சந்தை என்று குறிப்பிடுவோம். மூன்றாவது கேள்வி, கொழும்பு பங்குகள் பரிவர்த்தனை நிலையம். இந்நிறுவனமானது கூட்டிணைக்கப்பட்ட பொது கம்பெனிகளை தங்கள் நிறுவனத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கும். அவ்வாறு பதிவு செய்து கொண்டால் அதனை நாம் பட்டியல் படுத்தப்பட்ட கம்பெனி என்று அழைப்போம். இவ்வாறு பட்டியல் படுத்தப்பட்ட கம்பெனிகளின் பங்குகளை கொள்வனவு விற்பனை செய்யக்கூடிய அந்த வசதியினை கொழும்பு பங்குகள் பரிவர்த்தனை நிலையம் செய்து கொடுக்கும். அதே போன்று பட்டியல் படுத்தப்பட்ட கம்பெனிகளின் வருடாந்த ஆண்டறிக்கை, நிதி நிலைமைகள், கம்பெனியின் நிலைமைகள், அதே போன்று பங்கின் விலை, விலை மாற்றங்கள், விலை அறிக்கைகள் போன்ற அனைத்து தகவல்களையும் கொழும்பு பங்குகள் பரிவர்த்தனை நிலையம் வெளிப்படுத்தும். அதே போன்று பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகளுக்கு தேவையான ஆலோசனைகளையும் இந்நிறுவனம் செய்து கொடுக்கும். நான்காவது கேள்வி, பங்கு தரகர் கம்பெனிகள் என்றால் என்ன? அதாவது பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகளின் பங்குகளை கொள்வனவு விற்பனை செய்வதற்கு முதலீட்டாளர்களுக்கு வசதியினை செய்து கொடுப்பதற்காக வேண்டி கொழும்பு பங்குகள் பரிவர்த்தனை நிலையத்தில் பதிவு செய்துள்ள கம்பெனிகள் பங்கு தரகர் கம்பெனிகள் என்று அழைக்கப்படும். இவர்கள் முதலீட்டாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கும். அடுத்து ஐந்தாவது கேள்வி, பங்கு சந்தையில் பட்டியல் படுத்தப்பட்ட கம்பெனிகளின் பங்குகளை எமக்கு வாங்க முடியுமா? ஆம், நிச்சயமாக வாங்க முடியும். ஆனால் கட்டாயமாக நீங்கள் பங்கு தரகர் கம்பெனிகளில் ஏதோ ஒரு கம்பெனியை தெரிவு செய்து அவர்களினூடாகவே பங்குகளை கொள்வனவு விற்பனை செய்வதற்கு முடியும். அதே போன்று பங்கு சந்தையில் பங்குகளை கொள்வனவு விற்பனை செய்வதால் 2 விதமான லாபங்களை உங்களுக்கு அனுபவிக்க முடியும். முதலாவது பங்கு லாபம், இரண்டாவது முதலீட்டு லாபம். ஆகவே தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிச்சயமாக பங்கு சந்தை சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நாம் உங்களுக்கு வழங்குவோம். அதே போன்று உங்களுக்கு தெரிந்த மேலதிக தகவல்களை பதிவு செய்யுங்கள்.
அதனையும் நான் கருத்தில் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.